நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை மிக துல்லியமாக தொகுத்து வழங்கக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கள் குடும்பம் வளம் பெறவே திமுக ஆட்சி புரிந்தது. திமுகவை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய வீட்டு மக்கள் சுகமா இருக்கணும், வளமா இருக்கணும், நிறைய என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். விட்டு கொடுப்பவரை கெட்டு போவதில்லை என்ற நம்முடைய தமிழர் பண்பாடு. அதே மாதிரி நம்முடைய நல்ல வழியை போயிட்டு இருக்கு, யாரு எந்த குறையும் சொல்ல முடியல. ஹெச் ராஜா நாடாளுமன்றத்திற்கு போனால் அது நாடாளுமன்றத்திற்கே அவமானம். ஹெச் ராஜாவை விமர்சித்து தள்ளிய மு.க. ஸ்டாலின். விரும்புவது இப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்திற்கு போனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அது மிகப்பெரிய அவமானம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அம்மா சென்டிமெண்ட் அடிப்படையில் கிஃப்ட் பாக்ஸ் சின்னத்தை தேர்வு செய்தேன். டிடிவி தினகரன் பேச்சு. புரட்சி தலைவர் பேரில் உள்ள எம்ஜிஆர் நகரில் நான் பேசிட்டு கிளம்புறப்ப வந்ததும் சென்டிமெண்ட்டாக அதை செல் பண்ணேன். உடனே அவங்களுக்கு கடிதம் எழுப்பினேன். மு.க. ஸ்டாலின் தனது தந்தை கருணாநிதியை மறந்துவிட்டார். அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அவங்க தலைவர் விட்டுட்டு இன்னைக்கு அம்மாவை இன்னைக்கு முன்னிலைப்படுத்துறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பேர் வழிகள் எல்லாம் மோடியை மோசடி என விமர்சிக்க கூடாது. தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. மோடி அவர்களை மோசடி என்று சொல்லி இருக்கிறார். மோசடி பேர் வழிகள் எல்லாம் மோடியை மோசடின்னு சொல்லக்கூடாது. வெளிப்படையா சொல்றாங்க என்ன செய்ய போறாங்கன்னு. டிடிவியின் பரிசு பெட்டி குறித்து கேள்விக்கு கமல் பதில். வெளிப்படையா சொல்றாங்க என்ன செய்ய போறாங்க. நன்றி. தமிழ்நாடு போராட்டக்களமாகவும் புரட்சிக்களமாகவும் மாறிக்கொண்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக, ஒரு புரட்சி களமாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். மீனவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னம் அறிவிப்பு. சைக்கிள் சின்னம் கிடைக்காத நிலையில் புதிய சின்னம் அறிவிப்பு. நாட்டின் 130 கோடி மக்களும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மீரட்டில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை போல் பொய் சொல்ல மாட்டேன். சொன்னபடி ஏழை குடும்பங்களுக்கு 72,000 ரூபாய் தருவேன். ராகுல் காந்தி பேச்சு. இந்த மக்களவை தேர்தலில் கூட மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நபர் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் தவறாம ஒவ்வொரு முறையும் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிற தகவல்கள் அடங்கிய பல தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பா பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல்ல இருந்து இப்ப நடக்க போற மக்களவை தேர்தல் வர தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வர ஒரு முதிய வாக்காளரை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருக்கு. இமாச்சல பிரதேச மாநிலம் கினாவூர் மாவட்டத்துல தேர்தல் அலுவலர்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் போது வாக்காளர் ஷியாம் சரண் நீஹி என்ற வாக்காளருக்கு 102 வயசு இருக்கிறது தெரிய வந்துச்சு. பின்னாடி அவருடைய வரலாற்றை புரட்டி பார்த்தப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல்ல இருந்தே அவர் வாக்களித்து வந்தது தெரிய வந்துச்சு. அவர் இப்போ நடக்க போற மக்களவை தேர்தலையும் வாக்களிக்க போறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் தவறாம வாக்களிச்சுட்டு வர 102 வயது முதியவர் ஷியாம் சரண் நீக்கிக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. அதிமுக வேட்புமனுவுல பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கையெழுத்திட தடை விதிக்கணும்னு முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதிமுகவுல பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கே.சி. பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாரு. அதுல அதிமுக வேட்புமனுவுல எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கையெழுத்திட தடை விதிக்கணும்னு கோரியிருந்தாரு. இந்த நிலையில கே.சி. பழனிசாமியோட வழக்க டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு.
குக்க சின்னத்தை பொது பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மனு அளிச்சிருக்காங்க. அமமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியோட நிறுவன தலைவர் முஸ்தபா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூவை சந்திச்சு மனு அளிச்சிருக்காரு. இது தொடர்பா முஸ்தபா செய்தியாளர்கிட்ட என்ன சொன்னார்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல குக்க சின்னத்துல நின்னு அமமுக வெற்றி பெற்றதாகவும் வேறு யாருக்காவது அந்த சின்னத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் குழப்பத்துக்கு ஆளாவாங்கன்னு சொல்லி மனு அளிச்சதா தெரிவிச்சிருக்காரு. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்திலே எங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிங்கள் என்று மக்களிடம் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் சுயேட்சை வேட்பாளருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கினால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த 40 பாராளுமன்ற தேர்தலிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாவார்கள் என்று கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் குக்கர் சின்னத்திலே பொதுப்பட்டியலிலிருந்து எடுக்க வேண்டும். தேனி தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில மோதலா, மோடியை பத்தி அதிகமா பேசுறதால எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள்லாம் அதிருப்தியில இருக்காங்களா அப்படிங்கிற செய்திகளை தேர்தல் கிசுகிசுல பார்க்கலாம். இரவு பகல்னு பார்க்காம அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. ஆரம்பத்துல கொஞ்சம் ஏனோதானோன்னு இருந்த பிரச்சாரம் போக போக சூடு பிடிச்சிருச்சு. குறிப்பா காலர் மைக்க போட்டுக்கிட்டு முதல்வர் ஆவேசமா பேசுறத கிராம மக்கள் ரொம்பவே விரும்பி பாக்குறாங்களாம். பிரச்சாரத்தை பத்தி கட்சிக்காரங்க மத்தியில நல்ல ஃபீட்பேக் வந்ததுனால மாநில உளவுத்துறை கிட்ட பிரச்சாரம் பத்தி சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டோ எடப்பாடி எதிர்பார்த்த மாதிரி இல்லையா. பிரச்சாரத்துல மோடியை பத்தி மட்டுமே முதல்வர் பேசுறத அதிமுக தொண்டர்கள் யாரும் விரும்பலையா. இதனால இனிமே பிரச்சாரத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி பேச வியூகம் வகுத்துட்டு வராரா எடப்பாடி பழனிசாமி. தேனியில பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் தன்னை அண்ணியன்னு சொல்லிட்டு வர ஓபிஎஸ் மேல செம்ம கடுப்புல இருக்காரா இளங்கோவன். ஈரோட்ல இருந்து வந்தனா அண்ணியன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து தேனிக்கு பஞ்சம் பொழைக்க வந்த ஓபிஎஸ் யாருன்னு பேசி வராராம். இனிமே என்னை பத்தி ஓபிஎஸ் இந்த மாதிரி பேசினார்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு எகிரிய இளங்கோவன் எனக்கு சிங்கப்பூர் கதையில இருந்து சினிமா கதை வரைக்கும் எல்லாம் தெரியும்னு பொடி வச்சு பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஓபிஎஸ் கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிருக்காராம். பரபரப்பான மக்களவை தேர்தலுக்கான அரசியல் களம் ரொம்பவே சுவாரஸ்யமா சூடு பிடிச்சிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைய தினம் என்னென்ன விஷயங்களை முக்கியமா பேசினாங்க அப்படிங்கறத தற்போது பார்க்கலாம். பொய் சொல்றதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அதை ஸ்டாலினுக்கு தான் கொடுக்கணும்னு ஆரணில அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்கும் போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. தொண்டர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிக்கு போகும் ஒரே இயக்கம் அதிமுக தான்னு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் திருவாரூர்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியிருக்காரு. நாளைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கள கட்சிக்கு விசுவாசம் உழைக்கின்ற நீங்கள் தொண்டர்கள், நீங்கள் கூட நாளைக்கு முதலமைச்சராகவும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக வரக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது வாரிசு அடிப்படையில இல்லன்னோ தகுதியின் அடிப்படையில தான் சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின். ப. சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன் ஆக வாரிசாக நிற்கிறார் என்று சிலர் விமர்சனம் செய்யலாம். நான் அதற்கெல்லாம் ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாரிசு அடிப்படையில் அல்ல, தகுதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நான் சொல்லிதான் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியே கருணாநிதி கொடுத்தார்னு பெரம்பூர்ல அதிமுக வேட்பாளருக்காக வாக்கு கேட்கும் போது பேசியிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ். ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு சொன்னேன். 2 மாசம் கழித்து அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தார். பல கூட்டங்களில் ஸ்டாலினே இதை சொன்னார், ஐயா நீங்க சொல்லிதான் எனக்கு அப்பா இதை கொடுத்தாரு. அவர் என்ன யோசிக்கிறார், யோசிக்கட்டும். டிடிவி பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், ஏன்னா டிடிவி எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு பேசியிருக்காரு அமைச்சர் செல்லூர் ராஜு. நாளை நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்ற வெற்றி இலக்கை நோக்கி போய்விட்டுருக்கோம். எங்களுக்கு மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை. தினகரன்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாவே கருதவில்லை. இங்கே ஒரு பொறுத்தளவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய எதிரியாக பார்க்குறோம். எனவே அவர்களை பற்றி நாங்கள் கணக்கிலே கொள்ளலை.
ஜெயலலிதாவோட பேரை சொல்லி வாக்கு கேட்டாலும் ஸ்டாலினால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். அவருக்கு தலைவர் இல்லை கட்சியில். இப்போ அவர் என்ன பண்ணார், எங்கள் அம்மா பேரை சொன்னால் தான் ஓட்டு கிடைக்குன்னு பார்க்குறாரு. அது எங்கள் ஆளுங்க ஏமாற மாட்டாங்க. அதனால் எங்கள் ஆளை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க. ரெட்டையில் கூட்டணி சின்னம், இந்த தொகுதியில் முரசு சின்னம், இதான் ஜெயிக்கும். ஓகே. பேசும் வார்த்தைகளை ஸ்டாலின் அளந்து பேசணும்னு தமிழிசை தன்னோட கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஸ்டாலினுக்கு நான் இன்னைக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். உங்களது வார்த்தைகளை நீங்கள் அளந்து பேசுங்கள். மோடி அவர்களை மோசடி என்று சொல்லி இருக்கிறார். மோசடி பேர்வழிகள் எல்லாம் மோடிய மோசடின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஏதோ தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்க மோடிய மோசடின்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் தமிழ் மக்கள் இனிமேல் உங்களை நம்ப போவதில்லை. அடுத்ததா பாலிடிக்ஸ் பேசலாமா தொகுப்புல நம்ம பார்க்க போறது, இந்த மக்களவை தேர்தல் களத்துல சாதி ரீதியான பிரச்சாரம் அப்படிங்கிறது தலை தூக்குகிறதா, இந்த கேள்வியை மையமாக வைத்தே நம்ம பாலிடிக்ஸ் பேசலாமா தொகுப்பை பார்க்க போறோம். 2019ஆம் ஆண்டின் இந்த மக்களவை தேர்தல் களத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் போய் தெற்கு வடக்கு மேற்குன்னு ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் போய் அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து ரொம்ப அனல் பறக்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சார களத்தில் குறிப்பாக வேட்பாளர்களை அறிவிக்கும் போது கூட இந்த வேட்பாளர்களுடைய தேர்வில் சாதி ரீதியான பாகுபாடுகளோ இல்லை சாதியின் அடிப்படையில் இந்த தேர்வுகள் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்போவே பேசுபொருளாக மாறியது. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்த காலகட்டங்களில் கட்சிக்குள்ள சாதி இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட பிம்பம், அவங்க தனிப்பட்ட ஆளுமை அப்படிங்கிற அடிப்படையில் சாதி சாயம்ங்கிறது அவங்க மேலே விழலை. ஸோ அந்த சமயங்களில் தொண்டர்கள் அது ரீதியாக செயல்படலைங்கிறதும் ஒரு விஷயம், குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இன்றைய தேர்தல் களம் அப்படி இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே இருக்குது. தொடர்ச்சியாக அது சார்ந்த சமிங்கைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் மிக குறிப்பாக நம்ம குறிப்பிட வேண்டியது, சமீபத்தில் தருமபுரி மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் செந்தில் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அன்புமணியை பற்றி பேசும்போது, அன்புமணியும் ஒரு டாக்டர் தான், நானும் ஒரு டாக்டர் தான், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னா நானும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான், அப்புறம் என்ன எங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத தற்போது பார்க்கலாம். என்னை எதிர்த்து நிற்கும் அன்புமணி ராமதாசும் அவரும் ஒரு மருத்துவர், நானும் ஒரு மருத்துவர். அவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், நானும் அதே சமுதாயத்தை சார்ந்தவன். அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நான் இந்த மண்ணின் மைந்தன். இந்த மாதிரி தான் சார்ந்த சாதியை முன்னிறுத்தி, சமூகத்தை முன்னிறுத்தி ரொம்ப வெளிப்படையாக வேட்பாளர்கள் வாக்குகளை சேகரிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக சமீபத்தில் இன்னொரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நம்ம பார்க்குறது வந்து, தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்பு மனு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல, அந்த பரிசீலனையை நிறுத்தினதே திமுக தான் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு பிரச்சனையாக கிளம்பிய போது அவங்க ட்விட்டரில் ரொம்ப கோபத்தோட, நாங்கள் வந்து குற்றப்பரம்பரை கிடையாது, நாங்கள் கற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்வீட் பண்ணுறாங்க. குற்றப்பரம்பரை அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கத்தை புரிஞ்சுட்டு தான் தமிழிசை வந்து இப்படி சொன்னாங்களா, இப்படி பேசினாங்களா? இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய தமிழிசைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய சாதிகளை பற்றியெல்லாம் தெரியாதா? அப்போ அந்த சாதிகளை அவங்க கேவலமாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசம் ரொம்ப கோபமாக வந்து அதற்கு தன்னுடைய எதிர்வினைகளையும் கண்டனங்களையும் முன் வச்சிருந்தாரு. இது வந்து ஒரு சாதி ரீதியினால வாக்கு சேகரிப்பின் கருத்துருவத்தை உருவாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் மக்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க. தமிழிசை, கருணாஸ் இவங்களுடைய சண்டையை தாண்டி அடுத்ததான் நம்ம பார்க்கிறது, ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது மூவேந்தர்களுக்கும் முக்குளத்தோருக்குமான வித்தியாசமே தெரியாம தான் சார்ந்த சாதி மக்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக, தன்னுடைய சமூகம் சார்ந்த மக்களுடைய வாக்குகளை கேட்கறதுக்காக எங்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது மூவேந்தருக்கும் முக்குளத்திற்கும் வித்தியாசம் தெரியாம அவர் பேசின அந்த ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக மாறியது. இது மாதிரி தொடர்ச்சியாக எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரத்துக்காக போகக்கூடிய தலைவர்கள் வந்து அவங்க சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகம், அந்த கட்சி என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைக்குது, இது மூலமாக மக்களை ஈர்க்காம அவங்க சார்ந்த சாதியை வெளிப்படையாக பேசி அது மூலமாக மக்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுதான் தற்போதைய சூழலில் இந்த மக்களவை தேர்தலில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.